டேஸ் வியட்நாமில் நாங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கொரியன்ஸ், இந்தியன்ஸ், வியட்நாமீஸ்னு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாருமே வந்திருந்ததுனால எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு 40லேருந்து 45 வெரைட்டிஸ் ஆஃப் மெனு அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம். வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியனுக்கு தனித்தனியாக அவங்களே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 6 டேஸுமே நாங்கள் தங்கியிருந்த சத்யா ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு டே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம், வியட்நாமீஸ் ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது எல்லாமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருந்துச்சு, ஆயில் ஃப்ரீயாக, ஃபேட் இல்லாமல். ஸோ ஃபஸ்ட்டு டே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பட் செகண்ட் டே எல்லாம் பர்சனலாக எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, ஒத்துக்கவும் இல்லை. பிகாஸ் நாம் காரமாக சாப்பிட்டு பழகிட்டு இந்த மாதிரியான ரா ஃபுட்ஸ் எடுக்கும்போது பர்சனலாக எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. வியட்நாமில் கிராப் ஆப்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் தேடி தேடி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஒரு ஹோட்டல்லேருந்து சாம்பார், உருளைக்கிழங்கு, எக் கிரேவின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. பட் என் கூட வந்திருந்த எல்லாருமே வியட்நாமீஸ் ஃபுட்டை அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் எல்லா நாளுமே மேக்ஸிமம் இந்த டெசர்ட்ஸு, கேக்கு, ஹாட் பன் ரொம்ப கிறிஸ்பியாக, க்ரன்ச்சியாக சுட சுட கொடுத்தாங்க. அண்ட் ஜூஸஸ் இப்படி தான் இந்த 6 நாளையுமே ஓட்டினேன். தென் லாஸ்ட்டு டே ஃப்ளைட் ஏறின உடனேயே ஃப்ளைட்டில் நம்ம ஊர் பிரியாணியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட பிறகு தான் அப்பான்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரி வருங்களா?